வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் மற்றும் முன்னறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடரவும். இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 6 மே 2025 உங்களுக்காக. இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், குஜராத் பகுதிகளில் இந்த மேலடுக்கு சுழற்சி, அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. மேற்கத்திய கலக்கம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், விதர்பா, மகாராஷ்டிராவின் உட்புற பகுதிகள் மற்றும் தெலுங்கானா, மேற்கு ஆந்திர பகுதிகள், இந்த பகுதிகள், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், ஹரியானா ஆகிய பகுதிகள் மற்றும் நார்த் ஈஸ்ட் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்களிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அந்த பகுதிகளிலையும் கனமழை இன்றும் தொடர்ந்து இடிமலையுடன் கூடிய கனமழை தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் காற்றின் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதாவது மேற்கு காற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மடகாஸ்கர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சோமாலியா பகுதிகளில் காற்றின் போக்கு தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான காற்று, அதாவது கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று மாறி மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வீச தொடங்கி இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்கள், அதாவது வரக்கூடிய 14, 15, 16 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதிகளை அடைந்துவிடும். ஒரு சுழற்சி அந்தமான் கடல் பகுதிகளில் ஏற்பட்டு அது ஆழ்ந்த தாழ்மண்டலம் அல்லது ஒரு தீவிர ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அந்தமான் பகுதிகளில் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள்ளாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடுகிறது. அதே நேரத்தில் கேரளம் மேற்கு கரையோர பகுதிகளான கேரளா, கர்நாடக பகுதிகளிலையும் கூடிய விரைவில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் அப்டேட்டுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காற்றின் திசை வேறுபாடுனால் ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் மற்றும் மேலடுக்கு உராய்வின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் ஆந்திர பகுதிகள் உட்புற பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுது. இந்த சுழற்சி இன்று மாலை இரவுக்கு பின்பாக வலுவிழந்துவிடும். இந்த அமைப்புகள் காரணமாக இன்று 3 வானிலை படிமங்களினுடைய லீடிங் வானிலை படிமங்களினுடைய கூற்று தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். அதில் பொறுத்தவரையிலும் இசிஎம்எஃப் பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. கடலோர மாவட்டங்களில் லேசான மழை இருக்கும். உட்புற பகுதிகளை பொறுத்தவரையிலும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், கேரளாவில் தென் கேரளா பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே ஜிஎஃப்எஸில் பார்த்திங்கனாலும் மத்திய தமிழக பகுதிகள், திருச்சி, திண்டுக்கல், அந்த மாதிரியான பகுதிகள், கோவை, கொங்கு பகுதிகளில் கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளிலையும், தென் கேரள பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழையும், தென் தமிழகத்தில் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் பகுதிகளில் கனமழையும், கடலோர தென் தமிழக பகுதிகள், தூத்துக்குடி, நெல்லை பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது. அதே ஐகானை பொறுத்தவரையிலும் அதே மாதிரி தென் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டமாகட்டும், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கொடைக்கானல் மற்றும் கொங்கு பகுதிகளில், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய பகுதிகளிலையும் மழை இருக்கும். அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர், ஆம்பூர், குடியாத்தம் இந்த பகுதிகள், ஒசூர் ஆகிய பகுதிகளிலையும், அட்ஜசன்ட் சித்தூர் இந்த பகுதிகளிலையும், பெங்களூருவின் ஒரு சில பகுதிகளிலையும் இன்று இடிமழை இருக்கும் அப்படின்னும், இந்த வானிலை படிமமும் தென் கேரள பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து காட்டுது. ஸோ இந்த நிகழ்வு தான் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டங்கள்லையும், வட தமிழகத்தினுடைய உட்புற பகுதிகளிலையும்,
கொங்கு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலையும் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். மற்ற ஏனைய பகுதிகளில் இயல்பை விட 1 டிகிரி கூடுதலான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.